ஹே கைஸ், திஸ் இஸ் பிரவீன். ஸோ நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். போரிங் பர்சனாக இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஹாபீஸ் மட்டும்தான். உங்கள் ஹாபீஸ் தான் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பர்சன்னு ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் 3 ஹாபீஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் மென். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூமிங் தான். யுவர் அப்பியரன்ஸ் இஸ் மேட்டர்ஸ். நீங்கள் அப்பியரன்ஸ் வந்து எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் வந்து அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டெய்லியும் நிறைய பீப்புள் மீட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் அப்பியரன்ஸ் வச்சு தான் அவங்க உங்களை ஜட்ஜே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். உங்கள் அப்பியரன்ஸ் வச்சு தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கேரக்டரே தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து உங்கள் அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறப்ப அதே ஞாபகம் தான் வரும். பிகாஸ் அதுக்கு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதுதான் ரீசன். ஸோ உங்கள் அப்பியரன்ஸ் வந்து எப்பயுமே நல்லா வச்சுக்கோங்க. அப்பியரன்ஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் பியர்டு நிறையா இல்லாமல் லெவலாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஷர்ட், பேண்ட், ஷூஸ்லாம் நல்லா வியர் பண்ணுங்கள். நான் நல்லான்னா காஸ்ட்லியாக சொல்ல வரல. நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஷர்ட், பேண்ட் இருந்தால் கூட அதை நல்லா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி போடுங்க. ஸோ விச் லுக்ஸ் குட். செகண்ட் அட்ராக்டிவ் ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து ஃபிசிக்கலாக தான் அட்ராக்டிவாக காட்டப்போகுது. பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக். ஸோ உங்கள் ஃபிசிக் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் அப்பியரன்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கின்னியாக இருந்தாலோ இல்லை பேக்கியாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஷர்ட் வந்து ஃபிட் ஆகாது, இல்லைனா ஷர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கலன்னா. ஸோ உங்கள் உடம்பு வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும், விச் மேக்ஸ் யூ மோர் அட்ராக்டிவ். ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸசைஸ்னால் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். லைக் ஜாகிங், யோகா என்ன வேணால் பண்ணலாம். ஜிம்முக்கு தான் போகணுன்னு இல்லை. பட் உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க. தட்ஸ் மஸ்ட். இந்த வீடியோ யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஜிம்முக்கு போக மாட்டீங்கன்னா கோ ரைட் நவ். தேர்ட் அட்ராக்டிவ் ஹாபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் புக்ஸ் தான். ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் வந்து புக் படிக்காமல் தான் இருந்தேன். ஃபார் த பாஸ்ட் அரௌண்ட் 1 year இருக்கும்னு நினைக்கிறேன் நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் தென் மை ஃபர்ஸ்ட் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அதுக்கப்புறம் ஒரு புக்காக படிச்சுட்டு வந்தேன். வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப படிக்கவே முடியாமல் அண்ட் தென் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவே லைக் நான் ஒரு 2 months இழுத்துட்டேன் அந்த புக்கை முடிக்கவே. 2 months 2.5 months இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் வந்து டெய்லி வந்து ஒரு 2 pages இல்லை 3 pages தான் படிப்பேன். அதுவே வந்து ஒரு ஹாபியாக ஃபார்ம் ஆகி இப்போ வந்து நிறையா புக்ஸ் படிச்சுட்ருக்கேன். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியல, அண்ட் தென் படிக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் ஜஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெறும் ஒரு 2 pages எனஃப். டெய்லியும் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு 2 pages சீக்கிரமாக படிக்க முடிஞ்சுன்னா அந்த நெக்ஸ்ட்டு ஒரு பேஜை ஆட் பண்ணிட்டே வாங்க. இட் பில்ட்ஸ் அண்ட் வெரி குட் ஹாபி. அண்ட் தென் யூ கேன் கெயின் மோர் நாலேஜ் அபவுட் லைஃபாக இருக்கட்டும் சரி, கெரியராக இருக்கட்டும் சரி, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் சரி, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் சரி. ஸோ இது எல்லா பற்றியும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வந்து புக்ஸில் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நானும் வந்து புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் 2 pages தான் படித்தேன். அண்ட் தென் நான் லேட்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 pages இல்லை 20 pages வரைக்கும் இப்போ வந்து என்னால் படிக்க முடியும். ஸோ ஆஸ் எ பிகினர் உங்களுக்கு வந்து எந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணணும் தெரிலன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபிக்ஷன்னா நான் ஃபிக்ஷன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து நான் ஃபிக்ஷன் தான் படிப்பேன். ஸோ நீங்கள் நான் ஃபிக்ஷன் போகிறதா இருந்தீங்கன்னா, ஹூ மூவ்ட் மை சீஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, விச் இஸ் வெரி குட் புக். அதில் நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கும். அண்ட் தென் சேஞ்சஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் எனக்கு பேஜஸ் எவ்வளோன்னு தெரியல, 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆஸ் எ பிகினராக நீங்கள் புக் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேஜஸ் அது படிச்சுட்டு தூங்குங்க. ஸோ நீங்கள் கிண்டலில் படிங்க, இல்லைனா ஃபிசிக்கல் புக் வேணால் ஆர்டர் பண்ணி படிங்க. ஸோ விச் மேக்ஸ் யூ மோர் அட்ராக்டிவ். இந்த 3 ஹாபீஸ் தான் வந்து உங்களை வந்து அட்ராக்டிவாக அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக ஷோ பண்ண போகுது. ஸோ இந்த 3 ஹாபீஸையும் மறக்காமல் உங்கள் டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் see you another video.